தந்தை மகன் மோதலால் உடைந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. கட்சி நிர்வாகிகளை நீக்கியும் சேர்த்தும் ராமதாசும் அன்புமணியும் மாறி மாறி அறிக்கை போர் நடத்தும் நிலையில் பிளவு. பாமக மாநில பொருளாளர் பதவியில் இருந்து திலகபாமாவை நீக்கினார் ராமதாஸ். பாமக தலைவர் என்று தன்னை குறிப்பிட்டு புதிய பொருளாளராக சையத் மன்சூரை நியமித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளராக மீண்டும் நம்முடைய மக்கள் காவலர் மருத்துவர் ஐயாவால் இன்று முதல் நியமிக்கப்பட்டுள்ளேன். பாமக பொருளாளராக திலகபாமாவை தொடர்வார் என்று அன்புமணி திட்டவட்டம். திலகபாமாவை நீக்கிய ராமதாஸின் உத்தரவை மீறி அன்புமணி உத்தரவு. அன்புமணி ஆதரவு மாவட்ட செயலாளர்களை அதிரடியாக நீக்கிய ராமதாஸ். கட்சி நிர்வாகிகளை நீக்கவும் சேர்க்கவும் தனக்கு மட்டுமே அதிகாரம் என்று அன்புமணி திட்டவட்டம். பாமக தலைவராக பொதுக்குழுவில் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவன் நான். பாமக தலைவராக தன்னைத்தானே ராமதாஸ் அறிவித்துக் கொண்ட நிலையில் பாமகவின் தலைவர் தான் என்று அன்புமணி திட்டவட்டம். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற முறையாக நீங்கள் தான் என்னை தேர்வு பண்ணீங்க. இந்த என்னுடைய கடமை உங்களோடு சேர்ந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக நான் செயல்படுவேன். பாமக எந்த தனிப்பட்ட நபரின் சொத்தும் கிடையாது என்று அன்புமணி திட்டவட்டம். தொண்டர்கள் இல்லை என்றால் பாமக இல்லை என்றும் உறுதி. பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது நானோ இவங்களோ கிடையாது, யாரோ நீங்க எல்லாம். நீங்க தான் பாட்டாளி மக்கள் கட்சி. நீங்க இல்லைன்னா கட்சி கிடையாது. இதுல ஏன் சொத்தோ இல்லாட்டி பாலு சொத்தோ என்டிஎஸ் சொத்தோ யார் சொத்தும் கிடையாது. இது நீங்க தான். தற்போதுதான் சுதந்திரமாக செயல்படுகிறேன். கட்சி இரண்டாக உடைந்துள்ள நிலையில் பாமக நிர்வாகிகள் மத்தியில் அன்புமணி பேச்சு. பாமக நிறுவனர் ராமதாஸின் சமூக நீதி கொள்கையை நெஞ்சில் நிறுத்தி முன் எப்போதையும் விட வேகமாக செயல்படுவோம். கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அன்புமணி உரை. நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கியிருக்கின்றார். தொடக்கத்தில் அவருடைய கொள்கைகள் வழிகாட்டுதல் சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், அதை நாம் மனதில் நிறுத்தி அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த நாம் களத்தில் வேகமாக இறங்குவோம். தாயாரை தான் அடிக்கவில்லை என்று அன்புமணி மறுப்பு. தாய் மீது பாட்டிலை தூக்கி வீசினார் என்று ராமதாஸ் குற்றம் சாட்டிய நிலையில் மறுப்பு. கட்சி இன்று இருக்கும் நெருக்கடியான நிலையில் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லும் நிலையில் இல்லை. பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மனவேதனை. ஒரு நெருக்கடியான சூழல் கட்சியில் இருக்கு. இந்த நெருக்கடி பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவும் ரொம்ப வேதனையாகவும் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. இது மறுபடியும் சீராகணுங்கிறது தான் எங்கள் ரொம்ப எண்ணத்தோடு இருக்கிறோம். இந்த மீண்டும் பழைய நிலைமைக்கு வரணும். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதிகமாகவும் கேள்வி கேட்டு பதில் சொல்கிற நிலையில் நம்ம இல்லை. ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதலால் அரசியலை விட்டே ஒதுங்கிவிடலாம் போல் இருப்பதாக பாமக எம்எல்ஏ அருள் விரக்தி பேச்சு. பாமகவில் ராமதாசுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் என்றும் திட்டவட்டம். ராஜினாமா கிடையாது இல்லைங்க, அரசியலே வேண்டாங்கிறத மன உளைச்சலா இருக்குதுங்க. வெளியிலே சொல்ல முடியலைங்க. மருத்துவ ஐயாவை பொறுத்த வரைக்கும்
அவருக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. அறளையும் வச்சிருக்கிறதுக்கு நீக்கிறதுக்கு எனக்கு எல்லாத்துக்குமான ஒரு உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள். பாமக உட்கட்சி பிரச்சனைக்கும் பாஜகவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மாநில பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் மறுப்பு. பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவருடைய உள்கட்சி பிரச்சனைக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, எந்த விதமான பின்னணியும் கிடையாது. இது முழுக்க முழுக்க அவருடைய உள்கட்சி பிரச்சனை. அதை பற்றி கருத்து கூறவும் எங்களுக்கு அது சரியான இதாக இருக்காது. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு என்றும் எச்சரிக்கை. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. லட்சிய பயணத்தின் இலக்கு குறித்து விவாதிக்க கூடல் மாநகரா மதுரைக்கு வாரீர் என்று பொதுக்குழு கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. தேர்தல் களம் நம் வெற்றிக்கு முரசு கொட்டி அழைக்கிறது. வெற்றி வாகை சூட வியூகம் வகுக்க வருமாறு திமுகவினருக்கு கடிதம். திமுக அரசு மீது குறை சொல்ல முடியாமல் பொய் செய்திகளை பரப்பி பூதாகரமாக்கி தோல்வியை மீட்டெடுக்க எதிர்க்கட்சிகள் முயற்சி. தனித்தனியாகவும் கூட்டணி சேர்ந்தும் ரகசிய ஆலோசனைகள் நடத்தியும் இட்டுக்கட்டிய பரப்புரைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கொலை குற்ற வழக்குகளை விரைவில் முடிக்க வேண்டும் என்பதற்காக சம்பந்தமே இல்லாதவர்களை குற்றவாளிகளாக கைது செய்வதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திமுக ஆட்சியாளர்களின் கைகாட்டுதலுக்கு அடிபணிந்து தவறு இழைத்தவர்கள் அதிமுக ஆட்சி வரும்போது சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கை. அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் 2வது நாளாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. மாநிலங்களவை தேர்தல், 2026 சட்டப்பேரவை தேர்தல் உள்ளிட்டவை குறித்து விவாதம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் சந்திப்பு. திமுக கூட்டணியில் ஒரு மாநிலங்களவை எம்பி பதவி ஒதுக்கப்பட்ட நிலையில் நேரில் சந்தித்து நன்றி தெரிவிப்பு. தமிழ்தான் கன்னட மொழியின் தாய் என்று பொய்யான எதையும் தான் கூறவில்லை என கமல்ஹாசன் மீண்டும் திட்டவட்டம். தவறு செய்தால்தானே மன்னிப்பு கேட்க வேண்டும், நான் கேட்க மாட்டேன் என்றும் உறுதி. And if I am wrong, I will apologize. If I'm not, I won't. It's my lifestyle. Please don't tamper with it. தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கிய தவேக தலைவர் விஜய். அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகள் ஓவியா மற்றும் சோஃபியாவுக்கு வைரக்காதனை வழங்கி பாராட்டு. நீட் மட்டும்தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் மிக மிக பெரியது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மத்தியில் தவேக தலைவர் விஜய் பேச்சு. பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க. சாதியை எதிர்த்து போராடிய தந்தை பெரியாருக்கே சாதி சாயம் பூச முயல்வதாக தவேக தலைவர் விஜய் வேதனை. போதையை போன்று சாதி மதத்தையும் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்தல். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே
சாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கூட சாதி சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தூரமா எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை தூரமா ஒதுக்கி வச்சிருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வண்டி வண்டியாக கொண்டு வந்து கொட்டுவார்கள் என்று தவிக தலைவர் விஜய் சாடல். வீடுகளில் இருப்பவர்களிடம் ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள் எனவும் மாணவர்களுக்கு அறிவுரை. வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். அது நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு எம்பி பதவி ஒரு பொருட்டே அல்ல என்று துரை வைகோ ஆவேசம். மக்கள் பணி மக்கள் தொண்டே பொது வாழ்க்கையின் அடிப்படை பண்பு என்று செயல்பட்டு வரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற உன்னதமான இயக்கத்திற்கும் அதன் தலைவர் வைகோவிற்கும் பதவி ஒரு பொருட்டல்ல. நாடாளுமன்ற தேர்தலின் போதே ஒரு மாநிலங்களவை சீட் தருவதாக பேசப்பட்டது. ஆனால் தரப்படவில்லை. இதையும் கடந்து செல்வோம் என்று பேச்சு. 2 சீட்டு எங்களுக்குன்னு சொல்லும்போது இல்லை, அது ராஜ்யசபா கண்டிப்பாக அது மட்டும் தான் கொடுத்தாங்க. அது மாதிரி கண்டிப்பாக தலைவர் வைகோங்கிறவர் மறக்க மாட்டாங்க, கண்டிப்பாக செய்வாங்கன்னு சொன்னாங்க. அதை ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் இப்பயே தொடர்றோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதன் அடிப்படையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான சொல்கிறேன். அதனால தான் நாங்கள் தங்க நகை கடனுக்கான புதிய கட்டுப்பாடுகளை தளர்த்துமாறு ரிசர்வ் வங்கிக்கு மத்திய அரசு பரிந்துரை. நாடு முழுவதிலும் இருந்து கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் முடிவு. சிறிய அளவில் நகை அடகு கடன் வாங்குவோர் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் புதிய நிபந்தனைகளை ஒத்திவைக்க அறிவுறுத்தல். அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமல்படுத்திக் கொள்ளலாம் என்றும் ரிசர்வ் வங்கிக்கு மத்திய அரசு யோசனை. கன்னியாகுமரி மாவட்ட அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் தொடரும் கடல் சீற்றம். குளச்சல் முட்டம் தேங்காய்பட்டணம் சுற்றுவட்டார மீனவர்கள் 8வது நாளாக மீன்பிடிக்க செல்லவில்லை. குற்றால அருவிகளில் குளிக்க 6வது நாளாக நீடிக்கும் தடை. அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரிப்பதால் அனுமதி மறுப்பு. தமிழ்நாட்டில் கடந்த 26ஆம் தேதி 11 அரசு கல்லூரிகள் திறக்கப்பட்ட நிலையில் மேலும் 4 புதிய கல்லூரிகளை தொடங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. கிராமப்புற மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக கேவி குப்பம், துறையூர், உளுந்தூர்பேட்டை, செங்கம் ஆகிய பகுதிகளில் அமைகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் பல் மருத்துவமனையில் கடந்த 2023ஆம் ஆண்டு சிகிச்சை பெற்ற 8 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்ததால் அதிர்ச்சி. ஒருமுறை பயன்படுத்திய கருவியையே மீண்டும் மீண்டும் பயன்படுத்தியதாக புகார் கூறப்படும் நிலையில் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரி நேரில் ஆய்வு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்வு. 1 பவுன் 71,360 ரூபாய்க்கு விற்பனை. தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 கிலோ உயர் ரக கஞ்சா. விமானத்தில் கடத்தி வந்த ஆண் பயணியை பிடித்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. தூத்துக்குடியில் மதுபோதையில் சென்று நடைபாதையில் காரை ஏற்றிய நபர். 3 கட்டட தொழிலாளர்கள் படுகாயம், 2 சக்கர வாகனங்கள் சேதம்.
திருச்சி கொள்ளிடம் அருகே சரித்திர பதிவேடு குற்றவாளி வெட்டி கொலை. 2 ஆண்டுகளுக்கு முன்பான விரோதத்திற்கு பழிக்கு பழியாக தீர்த்து கட்டியதாக போலீசார் தகவல். ராமநாதபுரத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதிகாலையிலேயே சட்டவிரோதமாக மது விற்பனை. வைரவன் கோவில், காடு காவல்காரன் வலசை, மாரி வலசை உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகள் தோப்புகளில் வைத்து விற்கப்படுவதாக புகார். கேரளாவில் பத்தனம்திட்டா, கோட்டயம், எர்ணாகுளம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு. கர்நாடகாவின் மங்களூருவில் கனமழையால் நிலச்சரிவில் பகுதியளவு புதைந்த வீடு. தேசிய மற்றும் மாநில பேரிடர் வீரர்கள் மீட்புப் பணியில் தீவிரம். கர்நாடகாவின் மங்களூரு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் வெளுத்து வாங்கிய மழை. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுப்பு. அசாமின் கவுஹாத்தி நகர சாலைகள் 2வது நாளாக வெள்ளத்தில் தத்தளிப்பு. பள்ளம் மேடு தெரியாமல் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். முதுநிலை மருத்துவ நீட் நுழைவுத் தேர்வை நாடு முழுவதும் ஒரே கட்டமாக நடத்த வேண்டும். தேசிய மருத்துவ தேர்வு வாரியத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. பீகாரில் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. ₹48,520 கோடி மதிப்பிலான திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். காஷ்மீரின் பூஞ்ச் பகுதிக்கு சென்றார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய ஷெல் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நேரில் ஆறுதல். இந்தியாவின் விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்திற்கு சென்னை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு உழைத்ததாக கடற்படையினருக்கு பாராட்டு. ஒடிஷாவில் ஊரக வேலைத்துறையின் முதன்மை பொறியாளர் வீட்டில் இருந்து சுமார் ₹2 கோடி பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல். லஞ்ச ஒழிப்பு துறையினரை பார்த்ததும் ஜன்னல் வழியாக வீசப்பட்ட ₹1 கோடி மதிப்பிலான ₹500 கட்டுகளும் சிக்கின. மகாராஷ்டிராவின் புனேவில் தேசிய பாதுகாப்பு அகாடமியின் 148வது பிரிவு பயிற்சி நிறைவு விழா. மிடுக்கான நடைபோட்டு கம்பீர அணிவகுப்பு நடத்திய முதல் பேட்ச் வீராங்கனைகள் உள்ளிட்ட வீரர்கள். பஞ்சாப் மாநிலம் ஸ்ரீ முக்தர் சாஹிப் நகரில் உள்ள பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. 5 பேர் பலி, பலர் படுகாயமடைந்த சோகம். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா அருகே சிமெண்ட் ஏற்றி சென்ற கனரக வாகனம் சாலையோர கால்வாயில் விழுந்து விபத்து. ஓட்டுநர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் வாகனத்தை மீட்கும் பணி தீவிரம்.